நீங்க வந்து முதலமைச்சரா யாரா சொன்னியா எழுதலையா என்ன சரி எழுதியாச்சுன்னா வரல சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோட திட்டங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா? நீங்க எந்தெந்த திட்டங்களை நீங்க பயனடைகிறீங்க? எனக்கு ஒரு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல. மரத்துல இருந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். திட்டங்கள் திட்டத்துல என்னன்னு பயன்பட்டு மகளிர் உரிமை தொகை வாங்குவீங்க, இலவச பஸ் அப்ப பாப்பா வந்து பெருமைப்பட்டு காலேஜ் வந்து 1000 ரூபாய் மாசம் வாங்குது. இப்ப இந்த திட்டம்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளதா தான் இருக்குது இல்லைன்னு சொல்லல. அடுத்து இதவே நம்ம பயனடையணும்னா என்ன செய்யணும்? ஓட்டு போடுறேன். யாருக்கு? ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு. இப்போ என்னன்னா, இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்கல்ல, இந்த மாதம் 5000 வந்துச்சுங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? சொல்லுவாங்க கேட்டு. அதாவது இப்போ எலெக்ஷனை காரணம் காமிச்சு விஜய் கட்சியில், ஏடிஎம்கேல, பிஜேபியில் 3 பேர் சேர்ந்து கேஸ் போட்டாங்க. சேர்ந்தா தனித்தனியாக போட்டாங்க. என்னன்னா, மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடாது. இது மற்ற மாநிலத்தில் 2 மாநிலத்தில் நிப்பாட்டிட்டாங்க. எதனால? எலெக்ஷனை காரணம் இருந்துச்சு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே வந்துடக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பெண்கள் கஷ்டப்படாது. இது நம்ம கொடுத்த திட்டம். அதனால் 3 மாத தொகையை அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாள் கேள்விப்படுறாரு. அன்னைக்கு நைட்டோட இரவோடு இரவாக எந்த அமைச்சருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக அவர் ஒரு சில அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுட்டு அந்த பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற பெண்கள் எல்லாத்துக்கும் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 ப்ளஸ் கோடைகால சிறப்பு தொகையாக 2000 சேர்த்து. ஏன் இதை நாங்கள் அழுத்தி சொல்கிறோம்னா, அவங்க ஒரு சிலர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இது எலெக்ஷன்னால் போடுறாங்க. அது கிடையவே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. இவங்க போட்ட 3 கட்சிக்காரங்களும் கொண்டு போய் போட்ட வழக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி தான் விசாரிக்கப்படணும் நீதிபதி சொல்லி அனுப்பிட்டார், ஒத்தி வச்சிட்டார். சரிங்களா? இதை நீங்கள் எல்லாம் டிவியில் பார்ப்பீங்க. நாங்கள் உண்மையாக சொல்லி உண்மையாக மக்கள்கிட்ட பேசுகிறோம். சரிங்களா? அதனால் வந்து மக்களுக்கு கொடுக்குறத உரிமை தொகைன்னு அவர் கொடுக்குறத கூட பெண்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு உதவியை கூட தடுக்கிற கவர்மெண்ட் தான் இருக்குது. அடிப்படையில் தர்றேன் அவங்கள நீங்கள் ஆதரிக்காங்க. உங்களுக்கு அவங்க எந்த வழியில் பிடிச்சாலும் வச்சாலும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை ஆள்றது திமுக கூட்டணி, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். அதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரோட ஓட்டுக்களையும் திமுக கூட்டணிக்கு போட்டு வெற்றி பெற செய்து மீண்டும் அவரை முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த குரலை மீண்டும் நம்ம பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஒழிக்க வைக்கலாம் சட்டமன்றத்தில். இதை நாங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் சார்பாக உங்கள்கிட்ட உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? பிள்ளைங்க தான். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைங்க. என்ன செய்கிறாங்க? உங்கள் பிள்ளைய உங்கள் காலேஜ் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? ஈசி இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. 2 பேருமே படிக்கிறாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் உங்களுக்கு அந்த பிள்ளைய வந்து பயனடைகிறாங்களா? 2 பேத்துக்குமே கிடைக்குது. தம்பி 6, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு பயனடைகிறாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை வருது. சரி. இப்போ பையன் 6வது படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா? எம்எஸ்பி. வெரி குட். அங்கே வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து மதிய உணவு திட்டம் இருந்தது. இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்து அங்கேயும் வந்துருச்சு. இப்போ அதனால் உங்களுக்கு என்ன பயனடைஞ்சிருக்கீங்க? காலை உணவு திட்டத்தில் உங்கள் பையன் வந்து அங்கே போய் சாப்பிட்றா? அப்படி இல்லையே. காலை உணவு திட்டம் மத்தியானம் வாங்கி சாப்பிட்றாங்க. நல்ல சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே. காலை உணவு திட்டம் அங்கே இருக்குது. நீங்கள் கேளுங்க. ஏன்னா எல்லா அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாத்துலேயும் காலை உணவு திட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகே. மிக்க நன்றி.